வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரே ஒரு நியூஸ்னால டெக்னாலஜி மற்றும் ஃபைனான்ஸ் உலகம் ரெண்டுமே ஆடி போச்சு. அது என்ன நியூஸ், அதனால என்னாச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 26 லட்சம் கோடி ரூபாய். அடேங்கப்பா! இதுதான் பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரே நாள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து காணாம போன பணம். இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஒரே நாள்ல உண்டாக்க எது காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் பெரிய கம்பெனில வேலை நீக்கம் நடந்ததா? இல்லையே. கம்பெனிகளோட லாபம் குறைஞ்சு போச்சா? அதுவும் இல்ல. வேற ஏதாவது பெரிய விபத்தா? அதுவும் கிடையாது. நாம வழக்கமா பார்க்கற எந்த ஒரு காரணமும் இந்த பெரிய சரிவுக்கு பின்னால இல்ல. அப்போ என்னதான் காரணம்? ஆமாங்க, நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பொருளாதார காரணமும் இதுக்கு பின்னாலே இல்ல. இந்த பூகம்பத்தையே உருவாக்குனது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ உலகத்திலிருந்து வந்த ஒரே ஒரு செய்தி தான். ஆமா, இந்த மொத்த குழப்பத்துக்கும் காரணம் ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனி உருவாக்குன ஒரு புது ஏஐ தான். இந்த ஒரு நியூஸ் வந்ததும் போதும் உலகத்தோட பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளோட ஷேர்ஸ் எல்லாம் தலைகீழா சரிஞ்சது. சரி, வாங்க இந்த மார்க்கெட்டையே ஆட்டி வச்ச அந்த கம்பெனியை பத்தியும் அவங்களோட அந்த பவர்ஃபுல் ஏஐ பத்தியும் இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். யார் இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ? இவங்க ChatGPT மாதிரி டூல்ஸுக்கு ஒரு பெரிய போட்டியாளர். அவங்க கிளாட் அப்படின்னு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த மாடலை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா, உலக பொருளாதாரத்தையே கணிக்கிற கோல்ட்மன் சாக்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த கிளாட ஒரு வருஷமா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அவங்களோட முக்கியமான வேலைகளுக்கு இதை பயன்படுத்த போறதா சொல்லிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இந்த புது ஏஐயோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிய வைக்க ஆந்த்ரோபிக் கம்பெனியோட CEO டேரியோ அமோடி ஒரு சூப்பரான உதாரணத்தை சொல்றாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 5 கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசம். அவங்க எல்லாரும் நம்மளை விட 10லிருந்து 100 மடங்கு புத்திசாலிங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக 24/7 வருஷத்துல 365 நாளும் உழைக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இதுதான் கிளாடோட சக்தி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிரம்மாண்டமான டீம்ல இருக்கிறது மனுஷங்க இல்ல. இது டேட்டா சென்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஏஐ சிஸ்டம். பல லட்சம் பக்கம் இருக்கிற டாக்குமெண்ட்டை நொடியில அனலைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப கஷ்டமான கணக்கு கோடதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் செய்ய ரெடியா இருக்கு. சரி, இப்போ நாம இந்த டெக்னாலஜியோட ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்துக்கு வருவோம். நாம இப்ப யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸ்க்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்க்கலாம். இதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட நாம கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். ஆனா ஒரு ஏஐ கோவர்க்கர் அப்படி இல்ல. அது ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி கஷ்டமான வேலைகளையே செஞ்சு முடிக்கும். அதாவது வெறும் பதில் சொல்றதில்ல, வேலையே செய்யுது. அப்போ இந்த ஏஐ சக பணியாளர் என்னெல்லாம் செய்யும்னு பாருங்க. கஷ்டமான கோடிங் எழுதி அது எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்கும். சாஃப்ட்வேர்ல இருக்கிற பக்ஸை கண்டுபிடிச்சு சரி பண்ணும். கிளவுட் செலவை தானாமே கம்மி பண்ணும். மாச கணக்கில் ஆகிற சாஃப்ட்வேர் புரோட்டோடைப்பை சில நாள்லயே செஞ்சு முடிக்கும். இதெல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட முக்கியமான வேலைகள் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். இந்த டெக்னாலஜி நம்ம ஐடி வேலைகளோட எதிர்காலத்தை என்ன பண்ண போகுது? இந்த மாற்றத்தால முதல்ல பாதிக்கப்பட போற துறை எதுன்னு கேட்டா, அது நம்ம தகவல் தொழில்நுட்பத் துறை தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் இந்த மாற்றத்தோட முன்னாடி நிக்கிறாங்க. இது ஏதோ நாளைக்கு நடக்க போற விஷயம் கிடையாது. இது இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க. இனிமே உங்களோட சீனியாரிட்டிய உங்களுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஏஐ ஃப்ளூயன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. பாத்தீங்களா, அனுபவத்தை விட ஒரு புது ஸ்கில் எவ்வளவு முக்கியமா மாறுதுன்னு. சரி, பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த புது உலகத்துல நாம எப்படி சர்வை பண்றது, எப்படி நம்மள தயார்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நாம பயப்பட வேண்டியது ஏஐயை பார்த்து கிடையாது. உண்மையான பயம் என்னன்னா, இந்த ஏஐ உலகத்துல நாம பின்தங்கி போயிடுவோமோங்கிறது தான். சோ பயப்படுறத விட்டுட்டு இதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது தான் ஒரே வழி. அப்போ என்ன அது ஏஐ ஃப்ளூயன்சி, அதாவது செயற்கை நுண்ணறிவு சரளம்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஏஐ கோவர்க்கர்ஸ் கூட சரியா பேசி அவங்களுக்கு வழிகாட்டி கஷ்டமான வேலைகளை வாங்கிக்கிட்டு உங்க கம்பெனியோட கோல்ஸ் அச்சீவ் பண்ற திறமை தான் அது. இதுதான் ஃபியூச்சருக்கான சாவி. சரி, நீங்க என்ன பண்ணணும்? இதோ சில ஸ்டெப்ஸ். முதல்ல ஆந்த்ரோபிக் ஏஐ கிளாட் பத்தி நல்லா படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஏஐ சக பணியாளர்னு என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது, இத பத்தி உங்க டீச்சர்ஸ், கூட வேலை பார்க்கறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, இன்னைக்கே உங்க ஏஐ ஃப்ளூயன்சிய வளர்த்துக்க ஆரம்பிங்க. இந்த மாற்றம் கண்டிப்பா நடக்க போகுது. கேள்வி என்னன்னா, இந்த மாற்றத்தை சந்திக்கவும் இதுல ஜெயிக்கவும் உங்க எதிர்காலத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.